இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க அவா கேங். Hawa gang. கட்டுமெட்டு போட்டு ஏக்கு தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா நாங்கள் பாச்சு பாச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா இட்டு கட்டுமெட்டு போட்டு ஏக்கு தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா நாங்கள் பாச்சு பாச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா into that tell a joke பார்த்தா சரியா தவறா ஆஹா அங்க பார்த்தா பரவசம் வருதே சரியா தவறா திருமணம் செய்தால் சரியா தவறா. ஹலோ ஜட்ஜஸ், என்னை பார்த்து என்னடா இப்படி ஆடுறாளேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. பேசிக்கலி நான் ஒரு அடக்க ஒடுக்கமான குத்து விளக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு சாபம் இருக்கு. என்ன 6 மணிக்கு மேல பெருச்சாலி மாதிரி பொந்துக்குள்ளேயே போயிடுவியா? அதெல்லாம் இல்லை, அதை நீங்களே பாருங்க. என்னங்க பாக்குறீங்க? நான் தான் காரணமா? இதான் எனக்கு கிடைச்ச சாபம். இது மட்டும் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். குட்டி சாத்தா நினைச்சு துரத்தி துரத்தி அடிப்பான். எவட்டாவே என்ன கிடக்குங்க? நானும் மனுக்கு யோ தலையெல்லாம் சுத்தே எஸ்டி சூர்யாவுக்கு அப்புறம் இந்த நிலைமையில எனக்கு தான். ஐயோ அவர் வந்தார் போல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வாங்க. என்னங்க ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க்கா? டயர்டாக இருக்கீங்க? அது ஏம்மா கேட்குற? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. எனது டீ கொடுக்கறது, டாய்லெட் கழுவுறதுலாமா? என்னடி கிண்டலா? இல்லைங்க, ஒரு ஃப்ளோரில் வந்துருச்சு. சாரிங்க, ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க. பார்க்கவே கலப்பாக இருக்கீங்க. இப்போவாது டயர்டாக தான் இருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் உயிரோடு இருப்பானா? என்னங்க? இல்லைம்மா, உன் மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு ஒன்றும் வேணாம். நீ சாப்பிட்டியா? உங்களை விட்டுட்டு நான் என்னைக்குங்க சாப்பிட்ருக்கேன்? அதானே, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு தானே நீ சாப்பிடுவ. எனக்கு ஒன்றும் வேணாம், போடி. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன் ப்ளீஸ். என்னம்மா? சரி, மாமாக்கு சூடாக இட்லி செஞ்சுட்டு வா. இட்லி? சரிங்க. என்னங்க, தோசை சுடலான்னு மாவை தண்ணியாக அரைச்சிட்டனே. சரி, அப்போ தோசையை சுட்டு. சரிங்க. என்னங்க, போன வாரம் தான் தோசை கிழங்கு மண்டையில் போட்டு உடைச்சேன். ஐயோ, அதை ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துற? எனக்கு ஒன்று வேணாம், போடி. இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன் ப்ளீஸ்ங்க. ஏம்மா, உனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு எடுத்துட்டு. இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், அதான் நான் பண்ணி கொண்டு வருவேன். சரி, காப்பியை கொண்டு வா. சரிங்க. என்னங்க? பால் இல்லையா? இல்லைங்க, அது இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ காஃபி வேணும். எந்த காரணமும் சொல்லாத, போடி. சரிங்க. என்னங்க? என்ன சத்தம் மட்டும் கேக்குது? ஆளக்கண்ண பாத்தீங்க? கொஞ்சம் கீழே குடிச்சு பாருங்க. அடடடடடடே, வாங்க. நீங்க யார்? நீங்க பாப்பா, உங்க பேர் என்ன? இந்த சின்ன வயசுல சாரி எல்லாம் கட்டிட்டீங்களே, ஏதாவது காம்படிஷனா? கட்டப்பட்டாடைய பார்த்து காம்படிஷனான்னு கேட்குறான் பாரு. ஷாலுவா? அவ வீட்டில் இல்லை. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? நம்ம போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. எங்க மூஞ்ச கொஞ்சம் கொடு. அப்பா, அடியம் பொண்டாட்டி அடி மாதிரியே இருக்கு. பொண்டாட்டி தாண்டா நதியா? நதி ஏன் பொண்டாட்டியா? ஆமாட்டா, ஆமாட்டா. நான் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு நம்பர் கேட்குறா. இல்லை இல்லை இல்லை, சும்மா
தமாசுக்கு இந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருந்தேன். ஆமாம், என்னது இது ஆளாக்கு மாதிரி ஆயிட்ட? அது வந்து அடிங்க இதை சொல்றது ஏன்டி இவ்வளோ வேகப்படுற? சொல்லு. அது வந்துங்க எனக்கு ஒரு சாபம் இருக்குங்க. நீ எல்லாம் பொண்ணா பிறந்த சாபம்தான். விளையாடாதீங்க. இது எங்க உங்ககிட்ட சொல்ல நீ கஷ்டப்படுவீங்கன்னு என் மனசுல போட்டு புழுங்கிட்டு ஏண்டி பாப்பா? இது பாப்பாப்பா அடி மரியாதை குறையுது. சரி எல்லாம் நல்லதுக்கு தான். இனிமேவாவது அடி கம்மியாகலோ. சரி காப்பி கட்டினேங்க. யோ அதான் எடுத்து வந்தல இந்தாயா பா. குள்ளமானாலோ குறைக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறா. காப்பி அடிது பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. போய் சூடா கொண்டு வா. சூட தானே வேணும்? ஆமா வரேன்டா. மாமா ஐ லவ் யூ மாமா. உன்னை பார்த்த பின்பு Ramraj Romex Bunions வழங்கும் ஜூனியர் சீனியர் powered by Lakshmi Ceramics, Rajcom Builders மற்றும் Chinese Premium Wear for Men and Women. இடைவேளைக்கு பிறகு சார் யோ எங்க வீட்ல சோப்புல இருந்து தலை சீவர சீப்பொரிய எல்லாம் இருக்கு. மண்டையில மூளைதா? ஏன் உனக்கு என்னமா? சார் நான் கணக்கு எடுக்க வந்துக்கிறேன். மக்கள் தொகை கணக்கு எடுக்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏண்டா மூஞ்சா பார்த்து எங்கேயோ கலவான் வர மாதிரியா இருக்கிற? நீ கவர்மெண்ட்ல இருந்து வரியா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சரி உங்க பேர் என்ன? ரமேஷ் குமார். மிஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஒரே ஒரு தடவை. ஏண்டா உனக்குலாம் ஒரு வாட்டி ஆகிறதே பெரிய விஷயம். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? ஷாலினி. நான் வந்து சுருக்கமா ஷாலுன்னு கூப்பிடுவேன். அப்ப நானும் ஷாலுன்னு. சார் நோட் பண்ணிக்குவான்னு கேட்டேன் சார். சரி உங்களுக்கு குழந்தை இருக்கா? இது வரைக்கும் இல்லை. இனிமேலும் டவுட்டு தான் சார். இதுக்கப்புறம் நான் கணக்கு எடுக்க வர்றது டவுட்டுன்னு சொல்ல வந்தேன். சரி இப்போ உங்களை தவிர எங்கள் வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? என் வீட்டில் இப்போ என்ன தவிர நீ மட்டும்தான் இருக்க. மரியாதையா வெளில போயிடு. சார் ஏன் சார் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க? யார் நான் சொல்றேன் மச்சான். ஏய் இப்போ எந்த கருமத்துக்கிட்ட நீ காஃபி எடுத்துன்னு வந்த? துப்பர் இந்த நாயெல்லாம் சந்தேகப்படு. சரி அவனுக்கு வணக்கம் சொல்லு. கண்டவங்க நான் வணக்கம் வைக்க முடியாது. அதானே நீ கட்டினவனே மதிக்க மாட்டேன். ஆமா யாரு நீங்க? இது என்ன சொல்றேன்னு தெரியல. இது பக்கத்து வீட்டு பாப்பா. எப்பவும் எங்க வீட்டுல தான் இருக்க இல்ல பாப்பா? ஓ அப்படியா? எவ்வளோ அழகா இருக்கு. என்ன கண்ணு என்ன மூக்கு என்ன கண்ணா பியூட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. சார் நீங்க வாங்க 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 சார். எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குது சார். கூப்பிட்டோடனே வருது சார். சார் நான் இந்த குழந்தைய தூக்குனா உங்களுக்கு என்ன சார்? ஏன்டா விளக்கென்ன நீ கணக்கு எடுக்க வந்தியா இல்லை இந்த குழந்தைய தூக்க வந்தியா? அட கம்முன்னு இருங்க சார். நீங்க அப்படி போய் அம்முக்குட்டி அம்முக்குட்டி தள்ளுக்குட்டி ஜாங்கி ஊனி உம்மா. மாமா அழகா இருக்கா குட்டி? நீ அழகா தான் இருக்க. உன் கண்ணு உன் மூக்கு உன் உதடு. சார் பாருங்க சார் குழந்தை எவ்வளோ கியூட்டா பேசுது. செல்லக்குட்டி நீயும் கூட்டா தான் இருக்கிற அம்முக்குட்டி. டேய் மூத்தலி மூக்கா அவளுக்கு என்ன முத்தம் குட்ட? சார் நான் குழந்தை தானே குத்தேன். உன் பொண்டாட்டியே குத்த மாதிரி பதற. மாமாக்கு ஒரு முத்தா குடு. அவன் பேசலே உப்பு இல்லை. அவனுக்கு போய் முத்தம் கொடுக்குற. உள்ள போடி உள்ள போடி. பாய் 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 பாய். டேய் நாய் அதான் வேலை முடிச்சல கிளம்புடா. சார் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா நான் பண்ண போறேன். உனக்கு ஆதார் நம்பர் தானே வேணும்? இந்தாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. வாவ்
சார் இவங்களாம் அந்த குழந்தை மாதிரியே அழகா இருக்காங்க சார். ஏன் சார் இவங்க தான் நம்ம ஒய்ஃபா? என்னது நம்ம ஒய்ஃபா? அடின் கடலாமைக்கு போறவனே அவ ஏன் பொண்டாட்டிடா. சார் நான் சார் எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க? ஏய் அவ ஏன் பொண்டாட்டிடா? நான் தான கோவப்படுவேன். சார் நீங்க அப்படி போங்க சார். மேடம் மேடம் கார்டு கொடுங்க மேடம். சீக்கிரம் எழுதுடா. சரி அதான் உனக்கு ஆதார் கார்டு வந்துச்சுல, கிளம்புடா. இந்தாங்க மேடம் கார்டு. மேடம் மேடம் நீங்களாச்சும் அந்த குழந்தைய கூப்பிடுங்க மேடம். அந்த குழந்தை எனக்கு கொஞ்சினது ரொம்ப பிடிச்சிருக்குது மேடம். அதுக்கு குழந்ததுக்கு நானே சொல்லுவேனே, அந்த கண்ணு, அந்த மூக்கு. ஏய் பேக்கு மரியாதையா உள்ள போடி. பாய் 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 பாய். பாய். சார் என்ன சார் என்னடா? உங்க ஒய்ஃபோ அந்த குழந்தை மாதிரியே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு செருப்பு இருந்து பாத்தீங்களா? ஹலோ அவ கீஞ்சு போன செருப்பு. துபாயா? ஐயோ 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 தப்பு பண்ணிட்டனே. இப்படி என் வீட்டுக்கார முன்னாடியே நான் தப்பா பேசிட்டனே. என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரி. 3 நாள் ரிஹர்சல்ல விஜயக்கா சொன்னதை கேட்டிருந்தனா இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டே. நீ ஒரு நாட்டுப்புறண்டி, மறந்துடாத. யார் நான் நாட்டுப்புறமா? பின்ன என்ன நானா உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்கற? வீட்டுல அரசு லோக்கல்ல உடைச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி அடேங்க ஊத்துனால அடி ஐ வெச்சிரியா வேடி பாப்போம். வீ எப்படி என்னடி ஓவரா பேச? ஏய் போன வாரம் தோசை கல்லமே உடைச்சு, இந்த வாரம் இட்லி குண்டா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? யார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்மளாம் இங்க இவ்வளோ சீரியஸா சண்டை போட்டுன்னு இருக்கோம். இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இனிமே நம்ம சண்டை போட வேணாம், புரியுதா? என் மேலதான் தப்பு, என்ன மனுஷு இல்லங்க என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. சரி உன் மேலதான் தப்பு. சும்மாடி செல்லம், நீதான் என் செல்லம். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தாக சுத்துதே உந்தன் பின்னாலே. யாரும் பெல் அடிக்கிறாங்க, நான் திறக்க போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த அட்ரஸ் உமா ரமேஷ் உமா ரமேஷ் உமா ரமேஷ். ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. ஹே முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் போய் நீயும் பாரடி. முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன் குறைகள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தேன். முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன்னை ரமேஷ் உமா ரமேஷ் உமா நீங்க முன்ன விட கொஞ்சமா உடம்பு போட்டுட்டீங்க ரமேஷ். உமா நான் உடம்பு எடைச்சுதான் போயிருக்கேன், புரியுதா? எல்லாம் உன்னை பார்க்காதாதானுமா, உன்னை பார்க்காததான். ரமேஷ் உங்களுக்கு திருமணம்? இல்ல உமா இல்ல. நான் பார்த்த முதல் பெண்ணும் நீதான், கடைசி பெண்ணும் நீதானுமா, நீதான். ஐயோ 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 நகர்வது யாருமே இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி பொண்டாடி நான் நிக்கிறேன், கல்யாணமே அவளை வாய் குசாம போய் சொல்றானே. உமா நீ என்ன மறந்துட்டு தானே? உங்களை மறக்க முடியுமா கோபால்? I'm so sorry ரமேஷ். நாம் காலேஜ் கட்டடித்து விட்டு ஸ்பிளென்சர் பிளாசா முழுவதும் சுத்தினோமே, அதைத்தான் மறக்க முடியுமா? எங்கு சென்றாலும் உங்கள் ஞாபகம் தான் ரமேஷ், உங்கள் ஞாபகம். சனியா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க.
ஏய் அடடே யார் இந்த குழந்தை? கையாடி யாரு நீ இவன வந்து வெட்டிட்டு இருக்க அடிச்சா மூஞ்சி பிஞ்சுக்கும் இது பக்கத்து வீட்டு பொண்ணு அழகா இருக்குமா? கையாடி என்ன ரமேஷ், குழந்தை என்று பார்த்தால் குட்டி சாத்தான் போலல்லவா பேசுகிறது? ஏமா இப்படி பேசுற? யாரு நீ குட்டி சாத்தான் சொல்ற? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன? என்ன நான் யார் தெரியுமா? நான் யாரு நான் அவன் லவ்வர் பண்ணாடிடு தெரியாமல் நடந்து விட்டது உமா. அவன் என்ன கோயில கூட்டு போயிருக்காண்டி. அவனுக்கு தாலி கட்டிருக்காண்டி உமா. இதுவும் தெரியலாமல் நடந்து விட்டது. நீ கட்டிடு. அவன் எனக்கு பீஸா வாங்கி கொடுத்துருக்காண்டி. தோசை சுட்டு கொடுத்துருக்காண்டி. ஒரு ஸ்டெப் கூட இருக்கே. எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காண்டி. அவனுக்கு புடவை துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருக்காண்டி. ஒரு நாளாவது அயன் பண்ணிருக்கியா? இங்க பாரு வேணாம் ரமேஷ். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் வைரம் பாய்ந்த நெஞ்சம் தேடி வந்தேன் எனது கனவை எடுத்துச் செல்ல வந்தேன் 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 மீண்டும் நானே வந்தேன் வாயாடி கள்ளியே வில்லியே தள்ளி போடி ராமனின் மயிரிலே நான் தாடி பொம்பள போக்கிரி ஓடி போடி ஓசிக்கே ஒரு நிமிஷம், நம்ம ரெண்டு பேரும் அவன் தானே ஏமாத்தினா? நம்ம எதுக்கு சண்டை பண்ணோம்? ஆமா அவன் அடிப்புமா? ஐயா ஐயா அடி ஆட்டம் பொக்கா பொக்கா ஐயோ ஐயோ ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு.